Taste the Daily. மாவட்டம் கபிலர்மலை ஒன்றியம் பிலிக்கல் பாளையம் முதல் கொடுமுடி வரை காவிரி ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் அமைப்பதற்கான திட்டத்தை அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு கிடப்பில் போட்டு வைத்துள்ள விடியாத திமுக அரசை கண்டித்து அதிமுக முன்னாள் அமைச்சரும் நாமக்கல் மாவட்ட கழக செயலாளருமான தங்கமணி தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் தகவல்கள். வணக்கம் அருண்சாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அறிவிக்கப்பட்ட நாமக்கல் மாவட்டம் கபிலர்மலை ஒன்றியம் பிலிக்கல் பாளையம் முதல் கொடிமுடி வரை காவிரி ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் அமைப்பதற்கான திட்டத்தை அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு கிடப்பில் போட்டு வைத்திருக்கக்கூடிய விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து மக்கள் நலனை கருதி உயர்மட்ட பாலத்தை உடனடியாக அமைக்கும் திட்டத்தை செயல்படுத்த வலியுறுத்தி நாமக்கல் மாவட்ட கழகத்தின் சார்பில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நிறைவேற்ற முடியாத பல்வேறு வாக்குறுதிகளை திமுக அரசு தேர்தலுக்கு முன்பாக அளித்தது. குறிப்பாக ஆட்சியை பிடித்துவிட்டு மக்களை தொடர்ந்து வஞ்சித்து வருகிறது. மக்களை ஏமாற்றி வரக்கூடிய விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை எதையுமே இதுவரை நிறைவேற்றி தராமல் வஞ்சித்து வருவதோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட பல்வேறு முத்தான திட்டங்களை அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக கிடப்பிலே போட்டு நீட்டு போக செய்வது தொடர்கதையாக இருக்கிறது. இத்தகைய மக்கள் விரோத செயல்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய காலம் வெகு தொலைவில் இல்லை என்பதை மட்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே இன்றைக்கு பதில் சொல்லும் விதமாக இன்னைக்கு நாமக்கல் மாவட்டத்திலே இந்த பகுதியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் மாவட்ட கழக செயலாளர் தங்கமணி அவர்கள் தலைமையிலே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏராளமான பொதுமக்களும் விவசாய குடிமக்களும் அதே போன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கபிலர்மலை ஒன்றியம் பிலிக்கல் பாளையம் முதல் கொடுமுடி வரை காவிரி ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் அமைப்பதற்கான அந்த திட்டத்தை ஸ்டாலினுடைய திமுக அரசு கிடப்பிலே போட்டு வைத்திருப்பதை கண்டித்து கபிலர்மலை ஒன்றியம் பிலிக்கல் பாளையம் மல்லிகாபுரம் பேருந்து நிலையத்திற்கு அருகே இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. நாமக்கல் மாவட்டம் பிலிக்கல் பாளையம் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி இடையே தொடங்கப்படாத 106 கோடி ரூபாயிலே காவிரி பாலம் அமைக்கக்கூடிய திட்டத்தை விரைவாக செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. நாமக்கல் மாவட்டம் அதாவது பரமத்தி வேறு அருகே இருக்கக்கூடிய பிலிக்கல் பாளையத்திலிருந்து ஈரோடு மாவட்டம் கொடுமுடி மகுடேஸ்வரர் கோயில் வரைக்கும் இணைக்கக்கூடிய காவிரி ஆற்றினுடைய குறுக்கே இந்த உயர்மட்ட பாலம் அமைக்கும் திட்டத்தை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். அந்த கோரிக்கை தொடர்ந்து செவிசாய்க்கப்படாமல் இருந்து வருகிறது. குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இதற்கான அறிவிப்பினை குறிப்பாக நாமக்கல் மாவட்டத்திலே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று 31ஆம் தேதி அறிவிப்பினை வெளியிட்டார்கள். தற்போது அதாவது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் முதல்வராக 2017ஆம் ஆண்டு இருந்தபோது சட்டப்பேரவையிலே 110 சிறப்பு விதியின் கீழே அதாவது நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் இந்த துறையின் மூலமாக பிலிக்கல் பாளையம் முதல் கொடுமுடி இடையே காவிரி ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட அந்த பாலம் அமைக்க 106.5 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீடு தயாரித்து அதை செயல்படுத்த வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டது. அதை சென்னையில் இருக்கக்கூடிய தலைமை பொறியாளரிடத்திலே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் வியாபாரிகள் 2023ஆம் ஆண்டு வரை இந்த அரசு அந்த திட்டத்தை கிடப்பிலே போட்டிருக்கிறது. 2026 வந்தும் கூட இந்த அரசு அதனை நிறைவேற்றப்படவில்லை என்கிற வேதனையோடு அந்த புகார் மனுவாக அந்த கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்று அளிக்கப்பட்ட பிறகும் கூட அவர்கள் நிறைவேற்றப்படவில்லை. இந்த பாலத்தினுடைய பணிகள் தொடங்கப்படவில்லை. இதனால் பிலிக்கல் பாளையத்திற்கும் கொடிமுடிக்கும் இடையே பாலம் அமைக்காததால் சேலம், நாமக்கல், ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டங்களுக்கு வாகனங்கள் குறைந்த நேரத்தில் செல்ல முடியும். அந்த பாலம் அமைக்கப்பட்டால் அமைக்காத காரணத்தால் மிகப்பெரிய நேரம் என்பது விரயமாகிறது. இதனால் இங்கே விளைவிக்கக்கூடிய பொருட்களை விரைவாக சந்தைக்கு கொண்டு செல்ல முடியவில்லை என்கிற வேதனை இந்த மக்களிடத்தில் இருக்கிறது. அந்த பரமத்தி வேலூர் பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வர்த்தக சங்கத்தினர் நெடுஞ்சாலைத்துறைக்கு புகார் மனுவாக அனுப்பியிருக்கிறார்கள். அந்த புகார் மனுவிலே நாமக்கல் மாவட்டம் பிலிக்கல் பாளையத்தில் இருந்து ஈரோடு மாவட்டம் கொடுமுடி மகுடேஸ்வரர் கோயில் வரைக்கும் இணைக்கக்கூடிய இந்த காவிரி ஆற்றின் குறுக்கே இந்த உயர்மட்ட பாலம் அமைக்கப்பட வேண்டும். குறிப்பாக பிலிக்கல் பாளையத்திலிருந்து கொடுமுடிக்கு பரமத்தி வேலூருக்கு வழியாக 35 கிலோமீட்டர் தொலைவிற்கு செல்ல வேண்டியது இருக்கிறது. இந்த பாலம் அமைக்கப்பட்டால் 7 கிலோமீட்டர் மட்டுமே செல்ல முடியும். நேரம் விரயமாவது தடுக்க முடியும். மருத்துவம், கல்வி, வேலை வாய்ப்பு
இங்கே விளைவிக்கக்கூடிய கரும்பு, வெல்லம், வாழை, வெற்றிலை போன்ற வேளாண் பொருட்களை உடனடியாக சந்தைப்படுத்துவதற்கு, ஈரோடுக்கு எடுத்துச் செல்வதற்கு என பல்வேறு பணிகள் பாதிக்கப்படுகிறது. இதனை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வைத்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் இந்த திமுக அரசு கண்டுகொள்ளவில்லை. 55 மாதங்களை கடந்தும் கூட இந்த கோரிக்கைக்கு செவிசாய்க்கவில்லை. இதனை கண்டித்து இன்னைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சரும் நாமக்கல் மாவட்ட கழக செயலாளர் பி தங்கமணி எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே முன்னாள் அமைச்சர் சரோஜா, அதே போன்று பரமத்தி வேலூர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற சேகர் ஆகியோர் பங்கேற்று அவருடைய இந்த முன்னிலையில் நடைபெற்று வருகிறது. தற்போது பரமத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சேகர் பேசி வருகிறார். தொடர்ச்சியாக முன்னாள் அமைச்சர் மாவட்ட கழக செயலாளர் தங்கமணி அவர்கள் பேசவிருக்கிறார்கள். தற்போது பேசி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கலாம்.